பாவக்காய் குழம்பு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பாவக்காவை சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட 2 தக்காளி கட் பண்ணி அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கிட்டேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க பாவக்காவை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த அப்படியே 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்காங்க. இது மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பாலாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நல்லா தூவி விட்டுருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க.